பட்டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் எஜுகேஷன் அண்ட் இன் மெனி கெரியர் சாய்ஸஸ். ஸோ ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், அது எஜுகேஷனாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் ஒர்க் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதில் சக்சீட் ஆகிறதுக்கும் எந்த அளவுக்கு இங்கிலீஷ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஈவன் நம்ம ஒரு தமிழ் பேசுகிற பீப்புளாக இருந்தாலும் மற்ற லாங்குவேஜ் பேசுகிற எந்த கண்ட்ரியில் இருக்கிற எந்த பீப்புளுக்கும் இங்கிலீஷ் அப்படின்றது எந்த அளவுக்கு எசென்ஷியலாக, எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக, ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்டாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி அதர் லாங்குவேஜை விட எல்லாருக்குமே செகண்ட் லாங்குவேஜாக இங்கிலீஷ் தான் இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில் அது வந்து செகண்ட் லாங்குவேஜாக இருக்குது. அவங்களோட மதர் டங்குக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் இங்கிலீஷ்க்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா? இங்கிலீஷை வந்து ஒரு குளோபலைஸ்ட் லாங்குவேஜாக மாற்றிட்டாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா பீப்புளாலேயும் காமனாக பேசப்படுற ஒரு லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இங்கிலீஷை வந்துட்டு ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் பேச முடியும் அப்படின்றது இல்லை. காமனர்ஸ், இல்லிட்ரேட் பீப்புள் கூட இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அது அவங்க அன்னோயிங்காக பேசுகிறாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க லேர்ன் பண்ணிக்கல, பட் அது வந்து ரெகுலரான ஒரு வேர்ட்ஸாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த திங்ஸுக்கான நேமே இது தானோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன், மிக்ஸி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே அதுதான் அதுக்கான வேர்ட்ஸ். அதுக்கான தமிழ் வேர்ட்ஸையோ இல்லை அந்த மதர் டங்குள்ள வேர்ட்ஸையோ அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. ஜென்ரலாகவே இங்கிலீஷ் வேர்ட்ஸையே அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் எல்லா பீப்புளாலையும் யூஸ் பண்ணப்படுற ஒரு லாங்குவேஜாக இங்கிலீஷ் மாறி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் கம்யூனிகேஷன். இங்கிலீஷ் அப்படின்றது வேர்ல்டு வைட் எல்லாருமே பேசுகிறாங்க. இது ஒரு செகண்ட் லாங்குவேஜாக இருக்குது. இது வந்து பீப்புளை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம வந்து ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம், அங்கே இருக்கிற லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா இங்கிலீஷில் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா? நம்மளுக்கு இங்கிலீஷில் நம்ம அந்தளவுக்கு வெல் அண்ட் குட்டாக இல்லைனாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் அவங்க கூட நம்மளால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அவ்வளோ சிம்பிளான ஒரு லாங்குவேஜாக இருக்குது. அட் த சேம் டைம் எல்லாருக்கும் புரிகிற ஒரு லாங்குவேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேர்டு வந்து தெரியல, ரொம்ப பம்பாஸ்டிக்காக இருக்குது, அதுக்கான மீனிங் தெரியல அப்படின்னா நம்மளோட இமோஷன்ஸை கன்வே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் வந்து அந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஃபீலிங்க்கு மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு வேர்டுக்கு மல்டிபிள் மீனிங்கும் இருக்கும். அதே மாதிரி ஒரு மீனிங்கை நம்ம கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் plenty ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை வந்து இங்கிலீஷ் கொடுக்குது. செகண்ட் ஒன் வந்து எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எந்த ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் போனாலுமே அங்கே இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா அது சப்ஜெக்டில் இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளை வந்து ஃப்யூச்சரில் ட்ரெயின் பண்ணுறதுக்காகவும் இங்கிலீஷை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்டாக டீச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் தமிழ் மீடியம் ஸ்கூலாக இருந்தாலும் இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா இடங்கள்லையும் இங்கிலீஷ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, முக்கியமாக அகடமிக் ஃபீல்டில். ஸோ எல்லா இடங்கள்லையும் இங்கிலீஷ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. முக்கியமாக எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் தான் தேவைப்படுது. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியமாக மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் படித்தா மட்டும்தான் சர்வே ஆக முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கெரியர் அட்வான்ஸ்மெண்ட். அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடிலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஜாப்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே தான் எல்லாருமே அவங்களுக்கான ஒர்க்கை தேடிட்டு இருந்தாங்க. வேறு எதுவும் புதுசாக அவங்களால எந்த ஒரு ஜாபும் க்ரியேட் பண்ண முடியல. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான நார்மலான சில கேட்டகரியில் மட்டும்தான் ஜாப் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிடுச்சு, நம்மளோட லாங்குவேஜ் நிறைய டெவலப் ஆகிடுச்சு, நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை மட்டுமே ஒரு டூலாக வச்சுட்டு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜேர்னலிசமாக இருக்கட்டும், இல்லை டூரிசமாக இருக்கட்டும், இந்த மாதிரி டூரிசம் அப்படின்றதெல்லாம் ஒரு நியூ கேட்டகரி. இப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ஃபாரினர்ஸ், டூர் வர்ற ஃபாரினர்ஸை கைட் பண்ணுறதுக்காக போகிறாங்க, இல்லை அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு இங்கேருந்து போகிறவங்க ஃபாரினில் அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கெரியரை ஒரு அட்வான்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து யூஸ் ஆகுது. நியூ ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்களுக்கு தேவையான ஜாபை அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூலாகவும் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கல்ச்சுரல் என்ரிச்மெண்ட். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட டெவலப்மெண்ட் ஒரு கண்ட்ரியை எந்த லெவலையும் சேஞ்ச் பண்ணாது. ஸோ ஒரு சொசைட்டி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா எல்லாருமே படிக்கணும். அப்படி படிக்கும்போது ஒவ்வொரு பீப்புளோட கல்ச்சரையும் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோம் அப்படின்னா
முக்கியமாக லிட்ரேச்சர் படிக்கிறோம் அப்படின்னா, அப்போது நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் என்ன மாதிரியான கல்ச்சர் இருக்குது, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அதில் நம்மளுக்கு ஏதாவது பிடிக்குது அப்படின்னா, அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கல்ச்சர், ஆர்ட், லிட்ரேச்சர் எல்லாத்துலேயுமே ஒரு அட்வான்ஸ்மெண்ட், ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு டெவலப்மெண்ட், ஒரு ப்ராசஸை வந்து கிரியேட் பண்ணுறது இந்த இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் நாலேஜ் நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம கல்ச்சுரல் என்ரிச்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட்டை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். டெவலப்டு சொசைட்டியை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல், காலேஜ் எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இங்கிலீஷ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எந்த இடத்துக்கு போனாலுமே நம்மளோட லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு, நம்மளோட சப்ஜெக்ட் நாலேஜ், அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கான நாலேஜ் அப்படின்றது செகண்டரி. நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபாரின் கிளைண்ட்ஸ் கூட பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஒர்க்ஸுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், நல்ல லாங்குவேஜ் இருக்கிற பீப்புளை தான் எல்லாருமே சர்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல்டுக்கான நாலேஜ் இல்லைனாலும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எஜுகேஷன் ஃபீல்டில் எல்லாமே இப்போ இங்கிலீஷ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ஜாப் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டீச்சர் ஆர் ப்ரொஃபஸர். நம்ம என்ன மேஜர் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் இல்லை காலேஜ் எதில் வேணால் நம்ம வந்து ஷைன் பண்ண முடியும். நம்ம ஒரு இன்டர்வியூக்கே போகிறோனாலும் அந்த இன்டர்வியூவில் நம்ம அட்டென்ட் பண்ணும்போது சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நம்மளுக்கு என்ன கொஷின் வேணால் கேட்கலாம். பட் அதில் நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லைனாலும் ஜென்ரலாக அவங்க கேட்குற கொஷினுக்கு நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கிளியராக ஆன்சர் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியுது, நம்ம அதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஆன்சரில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். நம்ம எந்த இடத்துலையும் பிரேக் ஆகாமல் கண்டினியூஸாக பேசுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸரோ இல்லை டீச்சரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு சப்ஜெக்ட் நாலேஜை தாண்டி லாங்குவேஜ் நம்மக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும், கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியும். எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட கொஷின் கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் நாலேஜபிளாக நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து கான்டென்ட் ரைட்டர் ஆர் எடிட்டர். கான்டென்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் கான்டென்ட் ரைட்டராக இருக்கிறாங்க. அதே மாதிரி கம்பெனிஸ், மீடியாஸ் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு அவங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அவங்களோட லெவல்ஸை பொறுத்து அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கான்டென்ட் க்ரியேட்டராக இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு நல்ல கான்டென்ட் க்ரியேட்டராக மாறணும் அப்படின்னா நம்மளுக்கு ஐடியாஸ் மட்டும் போதாது. சில பேருக்கு நிறைய ஐடியாஸ் தோணும், பொயட்ரிஸ், இந்த மாதிரி ஸ்லோகன் இதெல்லாம் எழுதுறதுல ரொம்ப வெல் அண்ட் குட்டாக இருப்பாங்க. பட் அவங்களோட லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு, அது கொஞ்சம் புவராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ஷைன் ஆக முடியாது. நம்ம எந்த அளவுக்கு அவுட்புட்டாக அக்யூரேட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ நம்மளுக்கு தோன்றது எல்லாத்தையும் நம்ம இஷ்டம் போல் எழுத முடியாது. ஸோ அதுக்கான ஒரு ஃபார்மேட் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம், அதை எப்படி நம்ம போர்ட்ரே பண்ணணும், எந்த மாதிரி அழகாக அதை நரேட் பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பர்ஃபெக்ட் மேனரில் நம்ம வந்து கொடுப்போம். இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரக்சர், பேட்டர்ன் எல்லாமே இருக்குது. அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை ரீட் பண்ணுறவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்லேட்டர். டிரான்ஸ்லேட்டர் இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்டில் அதிகமாக தேடப்படுற ஒரு பர்சன் இந்த டிரான்ஸ்லேட்டர். யார் ஒருத்தர் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரொம்ப நாலேஜபிளாக அட் த சேம் டைம் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜ், ஒன்று அவங்களோட மதர் டங், இன்னொரு லாங்குவேஜ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது மீடியாவில் இருக்கலாம், இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் சைடில் வந்து நிறைய பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்போது அவங்க இன்வைட் பண்ணுற அந்த கெஸ்ட்டோ இல்லை பொலிட்டிக்கல் லீடராக இருக்கலாம், அவங்களுக்கு ஹிந்தியோ தமிழோ வேறு ஏதோ லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். பட் அவங்க பேச போகிற மக்கள் வந்து மல்டி லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள் அப்படின்னா அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ரிலீஜியஸ் சைட்லேயும் அதே மாதிரி தான். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே ப்ரீச் பண்ணுறாங்க, மிஷனரிஸாக இருக்கிறாங்க, அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டர் வேரியஸ் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது ஜஸ்ட் ஓரல் டிரான்ஸ்லேட்டர் மட்டும் கிடையாது, ரிட்டனாகவும் நிறைய டிரான்ஸ்லேட்டர். இந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படின்றவங்க வந்துட்டு ஒருத்தங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் கிடையாது. ஒரு புக் இருக்குன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களோட பேர் போட்டு அவங்க பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ டிரான்ஸ்லேட்டர் அப்படின்றவங்க ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் ஒர்க் பண்ணுவாங்க,
இண்டிவிஜுவலாகவும் அவங்களால சர்வே பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கஸ்டமர் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ். கஸ்டமர் சப்போர்ட் இப்போ வந்து நம்ம கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறோம். அதில் வந்து மோஸ்ட்லி நம்மளோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா மல்டி லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள், நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கஸ்டமர் கேர் கிட்ட கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது அவங்களோட லாங்குவேஜில் தான் பேசணும்னு நினப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் அவங்களோட மதர் டங் அவைலபிளாக இருக்காது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இங்கிலீஷை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க இங்கிலீஷில் அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ அப்படி கஸ்டமர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறைய இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற பீப்புளை இந்த ஜாபில் வந்து சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளூயன்சி இருந்துச்சு, இங்கிலீஷ் பேசுகிற பீப்புள் கிட்ட அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இந்த ஜாபை சூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷ் ஜஸ்ட் எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் பேச தெரியும், வேறு எந்த நாலேஜும் என்கிட்ட இல்லைன்னாலும் நம்மளுக்கு பிளென்டி ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் ஒன்று தான் இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸ். இது மாதிரி இந்த ஒர்க்கில் வந்து நம்ம ஒரு மீடியேட்டர் மாதிரி இருக்கிறோம். ஓனருக்கும் அதை வாங்குகிற கஸ்டமர்ஸ்க்கும் இடையில என்ன ப்ராப்ளம், எந்த இடத்துல லேக் ஆகுது, அவங்க என்னென்ன நீட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக நோட் பண்ணிவிட்டு அதை எந்த இடத்துல போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்க்குறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான கனெக்டாக இருக்கிறது, ஒரு பிரிட்ஜாக இருக்கிறது இங்கிலீஷ். ஸோ அந்த இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஒர்க் நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் வந்து ஏன்ஷியன்ட் பீரியட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஜாபாக இருந்துச்சு. அதுக்காக நம்ம ஒருத்தங்களை அலாட் பண்ணி அவங்க மூலமாக நம்ம கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறது, கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் இவங்கள ப்ராடக்ட்டை பற்றியோ அவங்க சர்வீஸை பற்றியோ தெரியணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்டெப் அவங்க எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. அதில் ஒன்று தான் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்க்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சோஷியல் மீடியா. நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம், ரொம்ப சீக்கிரமாக அதில் நிறைய பீப்புளை கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன சேல் பண்ணணும்னு நினச்சாலும் கஸ்டமர் கிட்ட போய் சேர்க்கணும்னு நினச்சாலும் அந்த ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஒரு ப்ராடக்ட் போடுறோம், அந்த ப்ராடக்ட்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்மளோட மதர் டங்கில் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தோன்னா இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாராலையும் அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அது இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு காமன் லாங்குவேஜாக இருக்குது, எல்லாருக்கும் புரிகிற ஒரு லாங்குவேஜாக இருக்குது, எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு லாங்குவேஜும் கூட. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்ததுக்கப்புறமா யாரோ ஒருத்தங்க ஹிந்தி பேசுகிற ஏதோ ஒரு பர்சன் வந்து அந்த ப்ராடக்ட்டை பார்த்துருக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்மக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹிந்தியில் நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹிந்தி தெரியலனாலும் ஆர் யூ கம்ஃபர்டபுள் வித் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம இங்கிலீஷ்லேயே கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 2 பேருக்கும் காமனான ஒரு லாங்குவேஜாக இல்லை கனெக்ட் பண்ணுறது அவங்களுக்கு காமனாக இருக்கிற ஒரு லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்றதுல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது இங்கிலீஷ். இங்கிலீஷ் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக நம்ம வேர்ல்டில் எங்கே இருக்கிற யார்கிட்ட வேணால் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஜேர்னலிஸ்ட் ஆர் ரிப்போர்ட்டர். ஜேர்னலிசம் இதுவுமே நம்ம நியூஸ் கேதர் பண்ணுறதுக்காக வேறு ஒரு கண்ட்ரி வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னா அங்கே சர்வே ஆகிறதுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் வேணும். தென் அந்த நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை ரிப்போர்ட்டாக எழுதுறதுக்கு இங்கிலீஷ் வேணும். அதில் கரெக்ஷன் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். அதை ஒரு ப்ராப்பரான நியூஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம கிராமட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ, கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் எல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோ அப்போ தான் நம்ம ஒரு நியூஸாக அதை கன்வெர்ட் பண்ண முடியும். நார்மலாக கலோக்கியலாக நம்ம பேசுகிற மாதிரி ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேச முடியும். பட் அதை வந்து ஒரு ஃபார்மலான ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு கிராமட்டிக்கல் அந்த பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் அப்படின்றது நாட் ஒன்லி அபவுட் த பேசிக் ஃபார்மேட், நார்மலாக நம்ம கலோக்கியலாக பேசுகிற அந்த இங்கிலீஷ் மட்டும் கிடையாது. எல்லாருக்கும் இது புரிஞ்சால் போதும் அப்படின்ட்டு நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த இங்கிலீஷ் கிடையாது. கிராமட்டிக்கலி ப்ராப்பராக அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஜேர்னலிசம் ரிப்போர்ட்டர் அந்த மாதிரியான ஒர்க்குக்கு போக முடியும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ஃபாரினர்ஸ் அந்த நேட்டிவ் பீப்புள் மாதிரி இங்கிலீஷ் பேசுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஜேர்னலிசம் அண்ட் ரிப்போர்ட்டர் இந்த ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுலேயுமே அவங்களுக்கு தேவைப்படுறது இங்கிலீஷ், பட் அட்வான்ஸ் லெவல் இங்கிலீஷ் அவங்களுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட்டிவ் ட்ரெயினர்ஸ்.
ட்ரெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சில கார்ப்பரேட் கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஐடி ஃபீல்டே நம்ம எடுத்துக்கிட்டால் அங்கே லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கு எதுவும் ஒர்க் இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கு அவங்களோட கிளைண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கு, அவங்களோட எம்ப்ளாயீஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு, டீலர்ஸ், பார்ட்னர்ஸ், கொலாபரேட்டர்ஸ் இவங்க கிட்டலாம் பேசுகிறதுக்கு லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கிற எம்ப்ளாயீஸை அவங்க தேடுவாங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு நியூ கம்மர்ஸ்க்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் அந்த கம்பெனியில் இருக்கிற ரூல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, என்ன மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, இப்படியெல்லாம் அவங்களே யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே அது தேவையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. எந்த ஃபீல்ட்லேயுமே லாங்குவேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ரோல் கண்டிப்பாக லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டூர் கைடு. டூரிசம் அப்படின்றது இப்போது ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து டூர் போகிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை சர்ச் பண்ணுறதுக்கும், நிறைய கண்ட்ரீஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் இருக்கிற கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு ஆஸ்பெக்டாக அதை பார்க்குறதுனால நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி ட்ராவல் பண்ணுறவங்கள கைட் பண்ணுறதுக்கும், அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறதுக்கும், அவங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்கு அவங்களுக்கு ஒரு பர்சன் தேவைப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க அவங்களுக்கான ஜாபை அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு யாரும் நீங்கள் வந்து டூரிஸ்ட் கைடாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் கொடுக்குறதில்ல. அவங்களே அதை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓனாக நம்மளுக்கான ஒரு ஜாபை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ எங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வராங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மகாபலிபுரம் எடுத்துக்கலாம். அங்கே வந்துட்டு நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க. ஸோ அவங்கள கைட் பண்ணுறதுக்கும், அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்குமான ஒரு மீடியேட்டராக நம்மளே ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால் வர்ற ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு மட்டும்தான். நம்ம யாருக்கு கீழே ஒர்க் பண்ணல. நம்மளுக்கு ஜஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தெரியுது. அதனால நம்ம சர்வே ஆக போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூலாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு வெப் டிசைனர் ஒரு டெவலப்பர். இப்போ வெப் டிசைனருக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஆன்லைனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ஜாப்ஸ் தான், ஆன்லைன் பிளாட்ஃபார்மை மட்டும்தான் எல்லாருமே, ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ஹூஎவர் இட் இஸ், எல்லாருமே அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மை தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஒரு ஆப் டெவலப் பண்ணணும், இல்லை ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவைப்படுது. ஏன்னா அதில் உள்ள கோடிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், அதுக்கான ஃபார்மட் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஒரு வெப்சைட்குள்ளே போனோன்னா அதில் அந்த ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான கோட்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுக்கணும், ஸோ அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம டைப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம டவுட் கேட்குறதுக்காகவோ, இல்லை நார்மலாக நம்ம யார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் ஆகும். அதே மாதிரி நம்மளாக படிச்சுக்கலாம் அப்படின்னாலும், ஸோ அதை படிக்கிறதுக்கு, அதை ரீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆப்பை டெவலப் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்பில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும், எப்படி ஒரு வெல்கம் பேஜ் கொடுக்கணும், நெக்ஸ்ட் பேஜில் என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் ஒரு எசென்ஷியலான ஒரு டூலாக இருக்குது. ஓகேவா? இங்கிலீஷில் நம்ம ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு வேர்ல்டே க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர், ஃபாரினர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறவங்க. இப்போது நம்ம கண்ட்ரியில் மெஜாரிட்டி இருக்கிற பீப்புள் ஃபாரினில் போய் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்குது, ஏர்னிங்ஸ் நிறைய இருக்குது, அவங்களோட நாலேஜ் வந்து அந்தளவுக்கு இருக்குது. பட் இங்கே வந்து ப்ராப்பரான ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்றதுனால அவங்க ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. அவங்க அங்கே படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். லாங்குவேஜ் இல்லாமல் நம்மளால் எந்த இடத்துலையும் சர்வே ஆக முடியாது. ஸோ ஒரு ஆஃபீஸர்கிட்டேயோ ஒரு ஃபாரினர்கிட்டேயோ பேசணும் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட நாலேஜ், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது இந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் டெவலப்பர். இதுவும் அதே மாதிரி தான். இந்த மெக்கானிக்கல் ரிலேட்டடாக, இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக, இல்லை டெக்னாலஜி ரிலேட்டடான ஸ்டடீஸ்க்கு எதுக்கு இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் வேணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் காயின்ட் பை ஃபாரினர்ஸ், அவங்களோட லாங்குவேஜில் மட்டும்தான் அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்களோட தியரிஸை படித்தா மட்டும்தான் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும் இல்லையா? ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்றவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஆப்பையோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரையோ ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டு மட்டும் போகிறது கிடையாது இல்லையா? அவங்க அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கணும், எப்படி அதை க்ரியேட் பண்ணாங்க அப்படின்ற டெஃபினேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபார்மேட் எல்லாத்தையும் அவங்க கொடுக்கும்போது அதை கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட மதர் டங்கில் தமிழ்லையோ ஹிந்திலேயோ இல்லை வேறு ஏதோ லாங்குவேஜில் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா
அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை இங்கிலீஷில் தான் கொடுக்கணும். ஸோ ஒரு காமன் லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுக்காக இருக்கட்டும், அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஃபார்மேட் கொடுக்குறதுக்காக இருக்கட்டும், அதை எப்படி அவங்க டிசைன் பண்ணாங்கன்றதை சொல்கிறதுக்கு, அதில் யூஸ் பண்ண கோடிங்ஸ், இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும், வேர்டிங்ஸில் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மெடிக்கல் ப்ரொஃபஷன். ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் க்ரூஷியலான ஒரு ஒர்க் மெடிக்கல் ஃபீல்டு. இதுலேயும் இப்போது நிறைய டேப்லெட்ஸாக இருக்கட்டும், மெடிசின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் இல்லையா? அதோட நேம் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணுற அந்த மெடிசன்லேயும் அதோட இங்கிலீஷ் ஃபார்மை தான் தமிழில் எழுதுவாங்களே தவிர தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க போகிறதில்ல இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்கும் நேமே இங்கிலீஷில் தான் இருக்குது அப்படின்றப்போ அதை நம்மளால் ரீட் பண்ண முடியணும். ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இங்கிலீஷில் தான், அவங்களோட லேர்னிங்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். மெடிசின்ஸை படிக்கிறதுக்கும் அந்த மெத்தட்ஸை கற்றுக்கிறதுக்கும், என்ன மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணணுன்னாலும் இல்லை ஜஸ்ட் ஒரு ஊசி போடணுன்னா கூட அதுக்கும் அவங்க சில ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. எல்லாமே அவங்க புக்ஸில் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நம்ம எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணாலும் அதில் இங்கிலீஷ் அப்படின்றது இல்லாமல் இருக்காது. நம்ம ஈவன் தமிழ் டிபார்ட்மெண்ட்டே படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயுமே நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் இயரில் பார்ட் 2 அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் இருக்குது இல்லையா? ஸோ எந்த ஃபீல்டு எடுத்துட்டாலும், எந்த லாங்குவேஜ் நம்ம படித்தாலும் அதில் கண்டிப்பாக இங்கிலீஷோட ரெஃபரன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இங்கிலீஷ் இல்லாமல் எந்த ஒரு சப்ஜெக்ட்டும் எந்த ஒரு ஃபீல்டும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹியூமனிடேரியன் ஒர்க்கர்ஸ். நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் ரன் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க எல்லாருக்கும் இப்போ என்ஜிஓ ரன் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஏன் இங்கிலீஷ் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ நார்மலாக தமிழ்நாட்டில் ஒரு என்ஜிஓ நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ஏதோ ஒரு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் இருக்கிறவங்களுக்கு ஏன் இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்னா, அவங்க ஃபாரினில் இருக்கிற ஏதோ ஒரு பர்சன் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, இல்லை அங்கே யாராவது இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க, டொனேஷன் கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது அது ஒரு டூல் தான். ஓகேவா? அதுதான் எல்லாமே அப்படின்றது சொல்ல முடியாது. பட் கம்யூனிகேஷனுக்கான ஒரு பெஸ்ட்டு டூல், ஒரு இன்னெவிட்டபிளான ஒரு டூல் அப்படின்னா அது இங்கிலீஷ். ஓகேவா? இங்கிலீஷ் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஃபீல்ட்லேயுமே சர்வே ஆக முடியாது. ஸோ அது ஒரு சர்வீஸ் சென்டராகவே இருந்தாலும், அது பர்டிகுலர் ஏரியா ஒரு கிராமத்திலே இருந்தாலும், உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்ககிட்ட பேசுகிறதுக்கும், அந்த பர்டிகுலர் சென்டருக்கான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கும், அதை விசிட் பண்ணுறவங்க கிட்ட பேசுகிறதுக்கும், இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ரீசனுக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிசர்ச்சர் ஆர் சயின்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட ப்ரொசீஜர்ஸ், அவங்களோட கோடிங்ஸ் எல்லாத்தையுமே இங்கிலீஷில் தான் எழுதுவாங்க. ஓகேவா? அது வந்து எதுவும் மீட்டிங்கில் அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், கான்ஃபரன்ஸில் பேசுகிறதா இருக்கட்டும், புக்கை அதை பப்ளிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் தான். ஏன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் எல்லாருக்கும் காமனான ஒரு லாங்குவேஜாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னா அது இங்கிலீஷில் தான் இருக்கணும். எத்தனை காலம் ஆனாலும் சரி, 90s உள்ள புக்ஸாக இருக்கட்டும், 80s 70s எப்போ உள்ள புக்காக இருந்தாலும் அது இங்கிலீஷில் இருக்க புக் அப்படின்னா அது எல்லாராலையும் ரீட் பண்ண முடியும். தமிழில் ஒரு புக் இருக்குது, அது ரொம்ப அற்புதமான ஒரு புக்காக இருக்குது, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு புக்காக இருக்குது அப்படின்னா அதை எல்லாராலையும் ரீட் பண்ண முடியாது. தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை ரீட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான புக்கை எல்லாரும் ரீட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயமும் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ். ஏன்னா இங்கிலீஷ் தான் எல்லாருக்கும் நார்மலான, எல்லாருக்கும் காமனான ஒரு லாங்குவேஜாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஏர்லைன் பைலட். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். அங்கே அவங்க கமெண்ட்ரி சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க மெஷின்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கோடிங் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறது, அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க. இந்த ஃபீல்ட்லேயுமே அவங்க அட்வான்ஸ் லெவல் இங்கிலீஷ் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட இப்போ ஒரு ஹை லெவலில் இருக்கிற ஒரு ஏர்லைன்ஸ் அப்படின்னா அங்கே வந்து நிறைய விஐபிஸ் வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், ஃபாரினர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட நார்மலான பேசிக் லெவல் இங்கிலீஷ் வந்து போதாது. ஸோ நம்மளோட இங்கிலீஷ் வந்து எப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக டெவலப்டாக இருக்குதோ, அக்யூரேட்டாக நேட்டிவ் பீப்புள் பேசுகிற இங்கிலீஷ் மாதிரி இருக்குதோ, அப்போ தான் நம்ம வந்து ஏர்லைன் அந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே போக முடியும். ஸோ எந்தளவுக்கு நம்மளோட லாங்குவேஜ் பாலிஷ்டாக அட் த சேம் டைம் டெவலப்டாக இருக்குதோ அப்போ நம்மளால் இந்த மாதிரி கெரியர் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் மல்டிபிள் பிளேஸில் இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஒர்க் பண்ண முடியும். பட் இது எல்லாமே மேஜரான சில டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? இங்கே எல்லாமே இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறவங்களால ஒர்க் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்மளுக்கு வேறு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, வேறு சப்ஜெக்ட் நாலேஜோ இல்லை டிகிரிஸ் எதுவுமே நம்ம ஹோல்ட் பண்ணலை,
பட் நம்மக்கிட்ட இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக இருக்குது, நம்மளால் பேச முடியும், அந்தளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கான ஜாபை நம்மளே க்ரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம யார், நம்மளோட லாங்குவேஜ் எந்த லெவலில் இருக்குன்றதை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும், கண்டிப்பாக நம்மளோட தேவை எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது இன்னோவேட்டபிளான ஒரு லாங்குவேஜ், எல்லாருக்கும் காமனான குளோபலைஸ்டான ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.